இப்ப நடந்த போட்டியில அதுல ஜெயிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு போராடுன. அவ அந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்காக நீ எவ்வளவு எல்லாம் அலைஞ்ச. அப்ப நீ மட்டும் தானே செய்யற? அம்மா, மாயாவும் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கொடுத்தது, பொங்கலுக்காக நம்ம கடைக்கு விளம்பர பாடம் எடுத்தது, கடைசியா பண்ணி கொடுத்த அந்த காலேஜ் ஆர்டர் வரைக்கும் எல்லாத்தையுமே மாயா எனக்காக தானே பண்ணா. மாயா இல்லாம நான் எப்படி இவ்வளவு பெரிய கடையை திறந்து அதை வெற்றிகரமா நடத்த முடியும்? சீனு, நீ என்ன சொன்னாலும் சரி, அவ பேர்ல ஜவுளி கடையை மாத்தி கொடுக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். அத்தை, நானும் அதெல்லாம் வேண்டாம் தான் சொல்றேன். இவன் தான் கேட்கவே மாட்டேங்கிறான். ஒரு நல்லது நடக்கணும்னு தானே கடையை உன் பேர்ல மாத்தணும்னு சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை சொல்லட்டுமா? சொல்லு. இந்த ஆர்டரை எடுத்துதான் ஆகணும்னா நீ ஆசைப்பட்டா நாம ஏன் அத்தை பேர்ல எடுக்க கூடாது? கடையை அத்தை பேர்ல மாத்தி எழுதிரு. ஆமாப்பா, இது நல்ல ஐடியா தான். பத்மா பேர்லயே ஜவுளி கடைய மாத்தி எழுதிரு. என்ன அத்தை, இந்த ஆர்டர் கிடைக்கணும்னா படிச்சு ஒரு டிகிரியாவது வாங்கி இருக்கணும். அப்படியா? நான் அதை கவனிக்கலையே. நீ காட்டின அந்த மெயில தான் போட்டிருந்துச்சே மாயா. ஓ, அப்படி வேற போட்டிருந்ததா? அதனால்தான் கடையை உன் பேருக்கு மாத்தி எழுதிட்டு அந்த ஆர்டரை வாங்கலான்னு நான் சொல்றேன். டேய், நீ அவளுக்கு தான் எழுதி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு வந்து இங்க பேசுறல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது வாங்கி இருக்கணும். அதனால்தான் மாயா பேர்ல அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். நீ என்னதான் சொன்னாலும் இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன். ஏய் பத்மா, இத நீ என் பேர்லயும் மாத்த வேணாம், யார் பேர்லயும் மாத்த வேணாம். இங்க பாரு, இத நீ உன் பேர்லயே தொழில் ஆரம்பி. அதுல வர வருமானம் என்னமோ அது போதும். உன் பேர்ல இருந்தா என்ன ஆர்டர் கிடைக்குமோ அதுக்கு உண்டான வேலையை பாரு, அது போதும். இந்த ஆர்டர் எல்லாம் நமக்கு ஒண்ணும் தேவையே இல்ல. இப்ப வரைக்கும் ஒரு பொண்டாட்டியா அப்பாவுக்காக நீ என்ன செஞ்சிருக்க சொல்லு?